பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا زدنا علما ربنا زدنا علما ربنا زدنا علما. اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கித்தாபுடைய பெயர் மிஷ்காத்துல் மசாபீஹ். மிஷ்காத்துல் மசாபீஹ். இந்த கித்தாபை எழுதினவங்களுடைய பெயர், இந்த மிஷ்காத்துல் மசாபீஹ் அப்படின்ற கித்தாபை எழுதினவங்களுடைய பெயர் வலியுத்தீன் அபு அப்துல்லா. வலியுத்தீன் அபு அப்துல்லா முஹம்மது பின் அப்துல்லா அல் ஹத்தீப் அல் உமரி அத்திபிரீசி. இருக்கா பேரு? முஹம்மது பின் அப்துல்லா அல் ஹத்தீப் அல் உமரி அத்திபிரீசி. ஆரம்பத்தில் இன்னும் வலியுத்தீன் அபு அப்துல்லா. வலியுத்தீன் அபு அப்துல்லா முஹம்மது பின் அப்துல்லா அல் ஹத்தீப் அல் உமரி அத்திபுரீசி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய இந்த கிதாப் தான் என்னது? இந்த மிஷ்காத்துல் மசாபீஹ். ஆனால் இந்த கிதாப் இதற்கு ஒரு அசல் கிதாப் இருக்கு. அந்த கிதாப் பேர் மசாபீஹு சுனன். மசாபீஹு சுனன் அல்லது மசாபீஹு சுன்னா. மசாபீஹு சுன்னா அதான் இந்த மிஷ்காத்துடைய அசல் கிதாப். மசாபீஹு சுன்னான்ற கிதாப் தான் அசல் கிதாப். அந்த கிதாப் எழுதுனது யார் அப்படின்னா இமாம் பகவி ரஹிமஹுல்லா. அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க? பகவி. ஷார்ட்டா பகவின்னு சொல்லுவாங்க. இமாம் பகவி ரஹிமஹுல்லா எழுதிய மசாபீஹு சுன்னா என்ற கிதாபை எடுத்து வைத்து அதை மையமாக வைத்து மிஷ்காத்துல் மசாபீஹ் என்கிற கிதாபை முஹம்மது பின் அப்துல்லா அல் ஹத்தீப் அல் உமரி அத்திபிரீசி என்ற இமாம் என்ன செஞ்சிருக்காங்க? எழுதியிருக்கிறாங்க. என்ன வித்தியாசம் அதுக்கும் இதுக்கும் வருதில்ல? என்ன அப்படின்னா, இந்த பகவி ரஹிமஹுல்லா இருக்காங்கல்ல, யார் அவங்க? மசாபீஹு சுன்னா எழுதினவங்க. அவங்க அந்த நூலாசிரியர் கவனக்குறைவாக அவர்கள் விட்ட பலவிதமான ஹதீஸுகளை இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? மிஷ்காத்துடைய இமாம் சேர்த்து எழுதியிருக்காங்க. விளங்குச்சா? அவங்க கவனக்குறைவாக விட்டிருந்தவற்றை இவங்க சேர்த்திருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த மசாபீஹு சுன்னான்ற கிதாப் இருக்கு, பகவி அவங்க எழுதின கிதாபில் என்ன இருக்காது அப்படின்னா, ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களோ இந்த ஹதீஸ் எந்த கிதாபில் வந்துச்சுன்ற செய்தி இருக்காது. புகாரில் வந்துச்சா, முஸ்லீமில் வந்துச்சா, இப்னு மாஜால வந்துச்சா, திருமீதியில் இப்படி என்ன இருக்காது? அந்த நூல் எந்த நூல்னும் இருக்காது. அதை அறிவித்த அறிவிப்பாளர்களுடைய பெயரும் இருக்காது. எதுல? மசாபீஹு சுன்னால இருக்காது. புரிஞ்சா? ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? அறிவிச்ச சஹாபி யாரு, இந்த ஹதீஸ் கிதாபு எந்த கிதாபுல வருது, புகாரில வருதா, அதை என்ன செஞ்சிருக்காங்க? எழுத்திருக்காங்க. பாடத்தை தலைப்புகளை போட்டு இவங்க ஒழுங்குபடுத்தி இருக்காங்க. யாரு? திபிரீசி அவங்க. விளங்குச்சா? இந்த கிதாபில் பார்த்தீங்கன்னா மிஷ்காத்தில் 3 பகுதியாக பிரிப்பாங்க. ஒரு தலைப்பு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஈமான் அப்படி இருக்குன்னா முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதின்னு 3 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க ஹதீஸை. முதல்
முதல் பகுதியில் எப்படின்னா, மசாபிஹ் என்கிற இமாம் எப்படி போட்டிருந்தாங்கன்னா, சஹீஹான ஹதீஸுகளை மட்டும் முதல் பகுதியில் கொண்டு வருவாங்க. இப்போ உதாரணமாக ஈமான்னு தலைப்பு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஈமானில் எதெல்லாம் சஹீஹான ஹதீஸோ அதை கொண்டு வருவாங்க. இப்படி மசாபிஹ் இமாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த கிதாப் மிஷ்காத்துடைய இமாம் என்ன செஞ்சாங்க, புகாரி முஸ்லீமில் எதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த ஹதீஸுகளை மட்டும் முதல் பகுதியில் கொண்டு வந்துடுறாங்க. எனக்குச்சா? யார் கொண்டு வந்தது? முதல் பகுதியில் வருது புகாரி முஸ்லீம். புகாரி முஸ்லீம் இமாம் எந்த ஹதீஸுகளை பதிவு செஞ்சுருக்காங்களோ அந்த ஹதீஸ் மட்டும் முதல் பகுதியில் வரும். உதாரணமாக ஈமானுடைய பாடம் முதல் பகுதி, ரெண்டாவது பகுதி, மூணாவது பகுதி. முதல் பகுதியில் எது மட்டும் வரும்? புகாரி இமாமுடைய கித்தாபில் ஈமானை பற்றி வரக்கூடிய ஹதீஸ், முஸ்லீம் இமாமுடைய ஹதீஸ் கித்தாபில் ஈமானை பற்றி வந்திருக்கும் அந்த ஹதீஸை பொறுக்கி எடுத்து எழுதியிருப்பாங்க. ஆனால் அதே ஹதீஸு மற்ற கித்தாபில் வந்தாலும் அந்த பேரை என்ன செய்ய மாட்டாங்க. இப்போ உதாரணமாக ஈமான் சம்பந்தப்பட்டு புகாரி முஸ்லீமில் வர்ற ஹதீஸு திருமிதியிலே வந்திருக்கு அப்படின்னாலும் அந்த பேரை போட மாட்டாங்க. அப்போ முதல் பகுதியில் வர்றது எது மட்டும்? முத்தஃபக் அலைஹி. முத்தஃபக் அலைஹினா என்னது? ஒரு ஹதீஸுக்கு கீழே முத்தஃபக்குன் அலைஹின்னு போட்டால் என்ன அர்த்தம்? இது புகாரியிலும் வருது, முஸ்லீம்லும் வருது. ரெண்டாவது பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, பகவி இமாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஹசன் என்கிற தரத்தில் இருக்கிற ஹதீஸை மட்டும் கொண்டு வந்திருந்தாங்க. ஹசன், சஹீஹ், ஹசன், அதெல்லாம் என்ன நம்ம பார்ப்போம் உஸ்ஸுல் ஹதீஸில். ஆனால் இந்த ஹத்தீப் அவங்க இருக்காங்களே, யாரு? மிஷ்காத்துடைய இமாம் ஹத்தீப் திப்ரிசி. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ரெண்டாவது பகுதியில் புகாரி முஸ்லீம் இமாம் அல்லாத வேற யார் இருக்கா? திர்மிதி, இப்னு மாஜா, அபு தாவூத், நசை, இந்த 5 அறிஞர்கள் எழுதிய ஹதீஸுகளை எதுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க? ரெண்டாவது பகுதிக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ முதல் பகுதி, ரெண்டாவது பகுதி, இதை கவனித்து பார்க்கும் போது இந்த மிஷ்காத் கிதாபில் சிஹாவ் சித்தாவுடைய ஹதீஸை தாண்டி வேற ஹதீஸ் இல்லை. முதல் பகுதியில் புகாரி முஸ்லீமுடைய ஹதீஸ் வந்துடுது, ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டா. ரெண்டாவது பகுதியில் அது அல்லாத மற்ற இமாம்களுடைய மீதி 5 கிதாப் இருக்குது, அபுதாவுது, திர்மிதி, இப்னு மாஜா, நசை, அதனுடைய என்ன செஞ்சிருது? ஹதீஸுகள் வந்துடுது. இப்போ மிஷ்காத் இமாம் என்ன செஞ்சாங்க, இங்கே தான் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. மூணாவது பகுதி வருது இல்லை, உதாரணமாக ஈமானில் முதல் பகுதி, ரெண்டாவது பகுதி, மூணாவது பகுதி. மூணாவது பகுதியில் சில ஹதீஸை கொண்டு வர்றாங்க. அந்த ஹதீஸுகள் எல்லாமே மசாபிஹு சுன்னால பகவி இமாம் கொண்டு வராத ஹதீஸுகள். அதாவது இந்த தலைப்புக்கு தோதுவா சிஹாவ் சித்தால இல்லாம எங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் எங்க கொண்டு வந்துட்டாங்க இவங்க? மூணாவது பகுதியில் கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் கவனிக்கல, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. இது சம்பந்தப்பட்டு எங்கெல்லாம் வருதோ அது என்ன கித்தாபில் இருந்தாலும் சரி என்ன செஞ்சிட்டாங்க, மூணாவது பகுதியில் கொண்டு வந்துட்டாங்க. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, மசாபிஹ் கித்தாபில் யார்? பகவி இமாம் எழுதுன மசாபிஹ் சுன்னான்ற கித்தாபில் அந்த இமாம் எழுதின ஹதீஸை விட மிஷ்காத்தில் மூன்றாவது பகுதியில் சேர்த்து எழுதுறதன் மூலியமாக 1511 ஹதீஸை எக்ஸ்ட்ரா மிஷ்காத்தில் கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை ஹதீஸு? 1511 ஹதீஸ். 1511 ஹதீஸ் எதை விட எதில் அதிகமாக இருக்கு? மிஷ்காத்தில் அதிகமாக இருக்கு. அந்த கித்தாபை விட மிஷ்காத்தில் அவங்க செஞ்ச வேலை என்ன அப்படின்னா, அறிவிச்ச அறிவிப்பாளரான சஹாபியினுடைய பெயர், அதனுடைய தலைப்பு, அதனுடைய இமாம்கள், அந்த இமாம் எழுதுனாங்க அந்த இமாமுடைய பெயர், இப்படின்னு ஒரு தெளிவுபடுத்திட்டாங்க மிஷ்காத்தில். அப்போது ஒரு பயானுக்கு, மக்களுக்கு வாழ்வு செய்பவர்களுக்கு, மக்களுக்கு உபதேசம் செய்யணும், மக்களுக்கு பிரச்சாரம் செய்யணும், மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றவங்களுக்கு ஹதீஸுகளை தெரிந்து கொள்வதற்கு
சிஹாவு சித்தாலாம் பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி எழுதியிருப்பாங்க. ஆனால் மக்களுக்கு உபதேசம் செய்பவர்களுக்கு ஏற்ற ஒரு கிதாபாக எதுவும் ஆயிடுச்சு? மிஷ்காத். மிஷ்காத்துல் மசாபி என்ன கிதாப் பேரு? என்ன அர்த்தம்? ஒளிரும் விளக்கு. என்னது? ஒளி விளக்குகளின் மாடம். மிஷ்காத்னா அந்த மாடம் சொல்லுவாங்களே, என்ன சொல்றது, அந்த காலத்தில் நடுவில் விளக்கு இருக்கும், அது சுற்றி இப்படி மாடம் இருக்குமே. மசாபிகனா ஒளி விளக்கு, மிஷ்காத்னா அந்த விளக்கு இருக்கக்கூடிய அந்த மாடம் இருக்கே அது. ஒளி விளக்குகளின் மாடம். மிஷ்காத்துல் மசாபிகனா என்னது? அப்போ ஒரு விளக்கு ஒரு மாடத்தில் வைக்கப்பட்டால் அது எப்படி அதனுடைய ஒளியின் மூலமாக அங்கிருக்கக்கூடிய இருளை நீக்கி விடுகிறதோ, அதே போன்று இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸும் மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வழிகேடு என்கிற இருளை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் இந்த கிதாபுக்கு யாரு அந்த இமாம் பேர் என்னது? அந்த இமாம் என்ன செஞ்சாங்க? இந்த கிதாபுக்கு பேரு மிஷ்காத்துல் மசாபி அப்படின்னு பேர் வச்சாங்க. இதுக்கு நிறைய விரிவுரைகள் இருக்குது, நம்ம லைப்ரரிலையும் இருக்குது. மிர்காத்துன்னு ஒரு விரிவுரை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான விரிவுரைகள் இதுக்கு என்ன செய்யுது, கிதாபுகள் இருக்குது. எனக்குச்சா உருதுலேயும் இருக்குது, அரபிலையும் இருக்குது. இப்போ இதில் மொத்த ஹதீஸ் எத்தனை? மொத்த ஹதீஸ் அப்படின்டா எக்ஸ்ட்ரா எத்தனை ஹதீஸ் கொண்டு வந்திருக்காங்க? 1500. மொத்த ஹதீஸு 6294 ஹதீஸ் இருக்கான் மிஷ்காத்தில். எத்தனை ஹதீஸ் இருக்கா? 6294 ஹதீஸ். மிஷ்காத்துல் மசாபிஹ்னா என்ன அர்த்தம் தெரியுதுல? ஒளி விளக்குகளின் மாடம். இதை எழுதினவங்க பேரு வலியுத்தீன். முக்கியமானது, வலியுத்தீன் அபு அப்துல்லா முஹம்மது பின் அப்துல்லா அல் ஹத்தீப் அல் உமரி அத்-திப்ரிஸி. இவங்க வஃபாத் ஆனது கிபி 1340. ஹிஜ்ரி கணக்குப்படி பார்த்தா 741. அப்போதான் அவங்க வஃபாத் ஆகிறாங்க. ஓகேவா? எழுதியாச்சா? 6294 ஹதீஸ். அப்போ இதில் புரியுதா? முதல் பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதி. வாங்க ஹதீஸ்குள்ளே போயிடும், தாமதிக்க வேணாம். மிஷ்காத்துல் மசாபி. அல்லாஹு தாலா இதை படிப்பதன் மூலமாக எந்த நோக்கத்திற்காக இந்த கிதாப் அந்த பெயரிடப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி நம்மளும் இதை ஓதுறது மூலயமா நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வழிகேடு என்கிற அந்த இருள் நீங்கி நம்முடைய உள்ளமும் இன்ஷா அல்லா அல்லாஹு தாலா பிரகாசமாக்கணும் இன்ஷா அல்லா என்கிற நியத்தோடு இன்ஷா அல்லா நம்ம ஓதுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹதீஸ் என்ன அதில் போட்டிருக்கு? கிதாபுல் ஈமான் ஸ்ட்ரைட்டாக போயிருதா? அது இருக்குமே. அப்போ ஒரு கிதாபுடைய ஆரம்பத்தில் புகாரி இமாமுடைய சுன்னத், புகாரி இமாம் தன்னுடைய கிதாபில் முதல் ஹதீஸாக என்ன செஞ்சுருக்காங்க? நியத்துடைய ஹதீஸ் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா கல்விக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானது. கல்வி கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு நியத்து சரியில்லை அப்படின்னா அவனுடைய கல்வி கற்றுக்கொள்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் புகாரி ரஹிமஹுல்லாவும் அவங்களுடைய கிதாபுடைய முதல் ஹதீஸாக வஹி சம்பந்தப்பட்டது தான் முதல் தலைப்பு. ஆனால் வஹி சம்பந்தப்பட்ட முதல் தலைப்பில் வஹியை பற்றி கொண்டு வராமல் அதற்கு முன்னதாக எந்த ஹதீஸை கொண்டு வந்து தான் கொண்டு வர்றாங்க? நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நாங்கள் நான் ஓதுற காலத்தில் பயான் கேட்பேன். அப்போ பயான் கேட்கும்போது யூசுஃபியாவுடைய நாசிராக இருந்தாங்க கலீல் அஹமது கீர்னூரி. அவங்க எப்பயுமே தங்களுடைய பயான், அவங்களுக்கு பேர் அபுல் பயான்னு பேர், பேசுனாங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் 2 hours 3 hours அசால்ட்டாக பேசுவாங்க. டைம்லாம் கிடையாது. நீங்கள் 5 மணி நேரம் கொடுக்க சொன்னாலும் பேசுவாங்க ரொம்ப உணர்வு பூர்வமாக.
அவங்க தங்களுடைய எல்லா பயான்லையும் ஆரம்பத்தில் இந்த ஹதீஸ் அப்படி சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க, ரிவாயத்தோட. இந்த ஹதீஸை சொல்லிட்டு தான் அவங்களுடைய பயானுடைய ஆரம்பமே இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்களுக்கு பேர் அபுல் பயான். அவங்க பயான்லாம் வாய்ப்பு இருந்தால் கேளுங்க, ரொம்ப அப்படி தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். அவ்வளோ உணர்வுபூர்வமாக பேசுவாங்க, உள்ளத்திலிருந்து. அவங்கள பற்றினா சொல்லியிருப்பாங்களே. சரி வாங்க. அதனால தான் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஹுஸ்னுன் நியத்தி நிஸ்ஃபுல் இல்முன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி? என்ன சொன்னாங்க? நல்ல எண்ணம், நல்ல நியத் நிஸ்ஃபுல் இல்மு, இல்முடைய பாதி அங்கே தான் இருக்கு. கல்வியினுடைய பாதியே நல்ல நியத். ஏன் அப்படின்னா கல்வி இருக்கு, அது ரெண்டு விஷயத்தை சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஒன்று உள்ளம், இன்னொன்று நாவு. இல்மு என்பது எது சம்பந்தப்பட்டது? உள்ளம் சம்பந்தப்பட்டது. ஏன்னா நாவு சம்பந்தப்பட்டது, வாயால படிக்கிறான். அது எங்க போய் ஸ்டோர் ஆகுது? அவனுடைய உள்ளத்துல. இது ரெண்டு சம்பந்தப்பட்டது. அப்ப இது ரெண்டு சம்பந்தப்பட்டதுனால அப்ப கல்வி கற்றுக்கொள்ளக்கூடியவனுக்கு முதல்ல என்ன வேணும்? உள்ளத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய நல்ல எண்ணம், நீயத்து வேணும். விளங்குச்சா? அது இல்லை அப்படின்னா எந்தவித பிரயோஜனமும் இல்லை. நம்ம ஏற்கனவே முஹிம்மாத்துல் முத்தஅல்லிம்ல நிறைய படிச்சிருப்போம். இந்த வாரம் கூட முஃப்தி முஃபீஸ் அத்தாய் அவர்கள் பேசினாங்க. என்ன சொன்னாங்க? அவங்க பேசுனது அவங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சான்னு தெரியல. நீயத்தை பற்றி பேசினாங்கல்ல. என்ன பேசினாங்க? துன்யாவுடைய ஒரு அமலாக இருக்குது, ஆனால் நீயத்து சரியாக இருந்தால் அது இபாதத்து கணக்கில் நன்மை கொடுக்கப்படும். மறுமையுடைய அமல் ஒருத்தர் செய்யறான், ஆனால் அது நீயத்து சரியில்லைன்னா அது துன்யாவுடைய அமலாக கணக்கெடுத்து கொள்ளப்படும். ஏற்கனவே முஹிம்மாத்துல் முத்தஅல்லிம்ல படிச்சிருக்கோம். ஒருத்தர் சாப்பிட்றான், சாப்பிட்றது அப்படின்றது துன்யாவுடைய அமல், அதுக்கு எந்த நன்மையெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தர் சாப்பிடும் போது நீயத்து இப்படி செய்கிறான், யா அல்லாஹ் நான் நல்லா சாப்பிட்டா தான் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தோடு நல்லா இருந்தால் தான் என்னால் உனக்கு நல்ல இபாதத் செய்ய முடியும், என்னால் நல்ல மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள முடியும். இந்த நீயத்துக்காக நான் சாப்பிட்றேன்னு சொல்லி நீயத்து வச்சு சாப்பிட்டா அவன் சாப்பிட்ற அமலுக்கும் நன்மை கிடைச்சிடும், அது இபாதத்தாயிரும். ஒருத்தர் தொழுகிறான், அது மறுமையுடைய அமல், ஆனால் அவனுடைய நீயத்து எப்படி இருக்கு? மற்றவங்கெல்லாம் நம்மளை பார்க்கணுன்ற ரியாவுக்காக தொழுதா அது கூட அவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்தணும். அப்போ ஒரு துன்யாவுடைய அமல் நீயத்து சரியாக இருந்தால் அது வணக்கமாகிவிடும். ஒரு வணக்கம் நீயத்து சரியில்லாவிட்டால் அது அல்லாஹ்வுடைய அதாபை பெற்று தரும். நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அப்போ நம்ம நீயத்தை என்ன செய்யுது? ரொம்ப முக்கியமானது. ஏதோ நம்ம ஓதணும், வேற வழி இல்லாமல் சேர்த்துட்டாங்க அப்படின்னு இல்லாமல் அல்லாஹு தஆலா நமக்கு இதை ஓதக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இருக்கிறான். அதனால் நல்ல நீயத்தோடு என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் நம்ம நீயத்தை என்ன செய்வோம்? என்ன நீ சரி, எப்போ என்ன நீயத்து வைக்கிறது? சம்மதே, என்ன நீயத்து வைக்கிறது? மார்க்க கல்வியை கொண்டு என்ன நீயத்து வைக்கணும், என்ன நீயத்து வைக்கக்கூடாது? நாம் கற்ற கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஓகே, தீனை இந்த இல்மை கொண்டு போய் பரப்பணும், 4 பேர் அமல் செய்ய வைக்கணும், நாமளும் அமல் செய்யணும், அமல் நேர்வழிப்படுத்தணும், பிறரை நேர்வழிப்படுத்துவதற்கு. இதோடு முதல் பாயிண்ட்டு, நாம் அல்லாஹ்வுடைய ரிலாவை ஆதரவு வைத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். நம்முடைய ஒவ்வொரு அசைவும் அதில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கான்னு நம்ம யோசிச்சாட்டே தப்பு செய்ய மாட்டோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம இந்த காரியத்தை செஞ்சால் என் ரப்பு பொருந்திக்குவானா, இந்த காரியத்தை செஞ்சால் என் ரப்பு கோவப்பட்டுருவான்ற அந்த தாட்டு வந்துட்டாலே ஒருத்தர் பாவம் செய்ய மாட்டான். ஏன் பாவம் செய்ய? எப்போ வரும்? அல்லாஹ்வை அந்த அளவுக்கு அவன் நேசிக்கணும். அப்போ நம்ம இந்த கித்தாப் ஓதுறது மூலியமாக அல்லாஹ் நம்மளை என்ன செய்யணும்? இந்த இல்மை கற்றுக்கொள்வதின் மூலமாக அல்லாஹு தஆலா நம்ம என்ன செய்யணும்? பொருந்தி கொள்ளணும். ரிலல்லா தான் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ரில்வானு மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் உலகத்திலே மிக பெரியது. இல்லைங்கச்சா? அப்போ இந்த கல்வியை நாமும் அமல் செய்ய வேண்டும்.
பிறருக்கு இதை எத்தி வைக்க வேண்டும், நாமும் நேர்வழி பெற வேண்டும், பிறரையும் நேர்வழிப்படுத்த வேண்டும். இதை கொண்டு அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்ள வேண்டும். என்ன வைக்கக்கூடாது? ஆஷிகுமார், என்ன நியத்து வைக்கக்கூடாது? அதையும் ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்க. என்ன மொஃபீஸு என்ன சொல்லிட்டாங்க? யார் ஒரு கல்வியை தேடுகிறாரோ, நம்ம படிச்சோம்ல, லி யுஜாதில பிஹி அல் உலமா அவு லி யுமாரிய பிஹி அஸ் சுஃபஹா அவு யஸ்ரிஃப பிஹி உஜுஹன்னாஸ். யார் ஆலிம்களிடத்திலே சண்டை போட வேண்டும் என்று கல்வி கற்றுக்கொள்கிறாரோ, வாடா டே நீ பெரிய ஆலிம் சாவா, வாடா இலியாசு வா, நீ பெரிய ஆலிமா நான் பெரிய ஆலிமா, நீ பெரிய அல்லாமா நான் பெரிய அல்லாமாவா, பார்த்துக்கலாம் வா. இப்படி முஜாதலா ஆலிம்கள்கிட்ட என்ன செய்யறது? விவாதம் செய்வதற்காக யார் கல்வியை தேடுகிறாரோ, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவுலி யுமாரிய பிஹி அஸ்ஸுஃபஹா, மடையர்களிடத்திலே பெருமை அடிப்பதற்காக. நான் எவ்வளோ பெரிய ஆலிம்சா தெரியுமா, முட்டாப்பேல உனக்கு அலிம் தெரியுமாடா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அப்படி பெருமையும் வரக்கூடாது. அதற்காக யார் கல்வியை தேடுகிறாரோ, அவு அல்லது மக்களுடைய முகங்கள் எல்லாம் தன் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக யார் கல்வியை தேடுகிறாரோ அவர் நரகத்திலே நுழைவார், சொர்க்கத்திலே நுழைய மாட்டார் அப்படின்னு ஹதீஸ் வருது. இதில் வருதே முஹிமாத்துல் முத்தாலிமில் அந்த ஹதீஸ் வருது. அதே மாதிரி யார் கல்வியை தேடுகிற போது துன்யாவுடைய நோக்கம், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல பெரிய பேச்சாளராகி என்ன செய்யணும், ஒரு பயானுக்கு எப்படி ஒரு 20,000 ரூபா ஃபீஸ் என்ன செய்யணும், நிர்ணயிச்சிடணும். என்ன தோவிங்க 10,000 ரூபா ஃபீஸ் நிர்ணயிச்சிடணும். ஆமாண்ணே, போதி முடிச்ச ஒரு 5 வருஷத்தில் பெரிய கோடீஸ்வரன் ஆகி காட்டணும்டா. இந்த நோக்கத்துக்காகவே கற்றுக்கொள்கிறான். நல்லா கற்றுக்கணும், நல்லா முத்தாலா செய்கிறான், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், பாடத்தை நல்லா இது பண்ணுறான். என்ன நோக்கம்னா அவனுக்கு என்ன நோக்கம், நல்லா ஓதி என்ன செய்யணும், பெரிய நல்லா சம்பாதிக்கணும். பெரிய பள்ளியா, இமாமத்தில் சும்மா சின்ன பள்ளியெல்லாம் உட்காரக்கூடாது, உட்காந்தா பெரிய பள்ளியில் தான் உட்காரணும். சம்பளமே நமக்கு 50,000 ரூபா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பள்ளியில் போய் உட்காரணும். இப்படி முழுக்க முழுக்க துன்யாவுடைய நோக்கத்துக்காகவே வரும்போது அவர் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார் அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். நம்ம அல்லாஹ்வுடைய இதுக்கு போகும்போது நமக்கு அல்லாஹ் அந்த கண்ணியத்தை கொடுப்பான். நாசிக் உமரே தூக்கம் வருதா? எனக்குச்சா? அப்போ நியத்து எப்படி இருக்கக்கூடாது? எனக்குச்சா? நோட்டில் இப்போ இதெல்லாம் எழுதுறீங்க, நியத்து எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, அது சம்மந்தப்பட்ட ஹதீஸ் முஹிமாத்துல் முத்தாலிமில் இருக்குது, நம்ம அதை சொல்லியிருக்கோம், அதையும் எடுத்து எழுதிருங்க. சரி வாங்க ஹதீஸுக்கு. அன் உமர் இப்னி அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹுவை தொட்டு அறிவிக்கப்படுகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அமைவதெல்லாம் பின்னியாத் எண்ணங்களை பொறுத்துதான். செயல்கள் அமைவதெல்லாம் அதை எண்ணம் போல் வாழ்வுன்றாங்க. செயல்கள் அமைவதெல்லாம் எண்ணங்களை பொறுத்துதான். வ இன்னமா லிகுல்லி இம்ரஇன் மா நவா, ஒவ்வொரு மனிதருக்கும் கிடைக்கும் மா நவா, அவன் எண்ணியதே கிடைக்கும். அவன் என்ன எண்றானோ, அவன் என்ன நினைக்கிறானோ, அவனுடைய நியத்து எப்படி இருக்கோ அந்த ஒன்று தான் என்ன செய்யும், கிடைக்கும். லிகுல்லி இம்ரஇன், ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கும் மானவா, மா அவன் நியத்து வைக்கின்ற ஒன்றுதான் கிடைக்கும். உண்மையாகவே அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப அவர் எதை நியத்து வச்சாரோ அது அவருக்கு என்ன செஞ்சுட்டு, உஸ்தாதி அதே காலத்தில் ஓதனால எதை நியத்து வச்சாங்களோ அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இதை அன்னைக்கு சொல்லி காமிச்சாங்க, பணம் பணம் பணம்னு அலையக்கூடாது, அழிச்சாட்டியம் செய்யக்கூடாது. அல்லாஹு தஆலா எப்படி எப்படி அதை விட்டு பிடிக்கிறது சொல்லுவாங்க, சனஸ்தஜ்ரிஜுஹும், நாம் எப்படி பிடிப்போம் என்று தெரியாது, உடனே பிடிக்க மாட்டோம், விட்டு பிடிப்போம். இப்போ எல்லாத்தையும் கொடுப்போம், நேரம் வரும்போது அல்லாஹ் பிடிச்சிருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய அதாபையும் அல்லாஹ்வுடைய பிடியும், இன்ன பத்ஷ ரப்பிக்க லஷதீத்,
அல்லாஹ்வுடைய பிடி என்பது மிக மிக கடுமையானதாக இருக்கும். பிடிச்சானா முடிஞ்சு, ஒரு நரம்பை பிடிச்சி இழுத்தானா அதான் போயிடுவோம். எத்தனை பேருக்கு நம்ம பார்க்குறோம், சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வந்துடுது, திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் வாதம் அடிச்சிருது. நினச்சி பார்த்தால பயமாக இருக்குது. நம்ம ஏதாவது தப்பு செஞ்சு அல்லாஹ் அப்படி பிடிச்சிட்டா, அல்லாஹ்வுடைய கையில் தானே இருக்குது, ரப்புடைய கையில் இருக்குல்ல. சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, எதுக்கு சொல்ல வந்தேன், நியத். நம்ம எதை நினச்சாலும் கிடைக்கும்னு சொல்ல வர்றேன். இப்போ அனஸ் இருக்கார், அவர் சொல்கிறாரு, எப்படியாவது இதெல்லாம் எதுவுமே லாய்க்கப்படாதுடா, நான் ஒரு பெரிய எம்எல்ஏவாக போகிறேன், ஒரு கட்சி ஆரம்பித்தா என்ன செய்ய போகிறேன், எப்படியாவது ஒரு எம்எல்ஏ வாங்கி ஒரு பெரிய போஸ்டே பெரிய பணக்காரனாக போகிறேன்றாரு. உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி அவர் நினச்சா அதை நோக்கி அவர் பயணிக்க ஆரம்பித்தாருன்னா அதனுடைய வாசல்கள் ஆட்டோமேட்டிக்காக திறக்கும் நடக்கும்போது. நினச்சா இப்போ அவர் இல்லை, நான் பெரிய ஆலிமாயி எங்கள் ஊர்லேயே எங்கள் பள்ளியிலே மிகப்பெரிய நான் பயான் பண்ண ஹத்தீபாக போகிறேன், எங்கள் மக்கள் எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரும் ஆலிமாய் அல்லாமாவாக போகிறேன் நீயத்தை வச்சு அதை நோக்கி பயணம் செஞ்சாருன்னா அதை நோக்கி வரும். நம்ம எண்ணம் தான். அதை தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னதை ஆய்வு செய்யக்கூடியது. நிறைய பேர் இதை ஆய்வு செஞ்சு பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அப்துல் ரஹீமே எண்ணமே வாழ்வுன்னு ஒரு புக்கு எழுதியிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? லைப்ரரியில் இருக்குது, ரொம்ப அற்புதம். அதனால் அது என்ன முக்கியமானது. சரி வாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, வ இன்னமா லிகுல்லி இம்ரைன் மா நவா. என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணிய ஒன்று கிடைக்கும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு, யாருடைய ஹிஜ்ரத் இருக்கிறதோ, இலல்லாஹி அல்லாவின் பக்கம், வ ரசூலிஹி அவனுடைய ரசூலின் பக்கம் இருக்கிறதோ, ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி அவருடைய ஹிஜ்ரத் அல்லாவின் பக்கமும் அவனுடைய ரசூலின் பக்கமும் ஆகிவிடும். அப்போ யாருடைய ஹிஜ்ரத்து அல்லாவை நோக்கி நம்ம இருக்கணும், அல்லாவுடைய பொருத்தத்தை அடையணும், ரசூலுடைய பொருத்தத்தை அடையணும், யாருடைய ஹிஜ்ரத் இருக்கிறதோ அவருடைய ஹிஜ்ரத் அல்லாவின் பக்கமும் அவனுடைய ரசூலின் பக்கமும் ஆகிவிடும். ஒமன் கானத்து ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுசீபுஹா, யாருடைய ஹிஜ்ரத் உலக ஆதாயத்தை அடைய வேண்டும் என்று, யுசீபுஹானா என்ன அர்த்தம், அடைய வேண்டும் என்பதற்காகவோ, அவ் இம்ராத்தின் யதஸவ்வஜுஹா அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவோ யாருடைய ஹிஜ்ரத் இருக்கிறதோ, ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி அவர் எதனின் பக்கம் ஹிஜ்ரத் செய்கிறாரோ அதனின் பக்கம் அவருடைய ஹிஜ்ரத் ஆகிவிடும். இது ஒருத்தருடைய விஷயத்தில் இறங்கின ஹதீஸாகவும் சொல்லப்படுது. ஒருத்தர் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொள்வதற்காகவே ஹிஜ்ரத் செஞ்சார். அப்போ அவருடைய நோக்கம் என்ன கிடையாது, அல்லாஹ்வுக்காக இல்லை, அந்த பெண்ணை அடையணுன்றதுக்காக. அந்த பெண்ணு கிடைச்சிருச்சு, ஆனால் அல்லாஹ்விட்ட நன்மை கிடைக்காது. அதை அடிப்படையாக வச்சு தான் இது சொல்லப்பட்டது. அப்போ யாருடைய ஹிஜ்ரத்து அல்லாவின் பக்கமும் அவனுடைய ரசூலின் பக்கம் இருக்கிறதோ, நோக்கமாக கொண்டிருக்கிறதோ, அவருடைய ஹிஜ்ரத் அல்லாவின் பக்கம் அவனுடைய ரசூலின் பக்கமும் ஆகிவிடும். யாருடைய ஹிஜ்ரத்து துன்யாவை அடைய வேண்டும் என்றும் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ, ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி அவருடைய ஹிஜ்ரத் எதன் பக்கம் அவர் ஹிஜ்ரத் செய்கிறாரோ அதன் பக்கம் ஆகிவிடும். ஓகேவா? சரி, இப்போ வாங்க கிதாபுல் ஈமான் அல் ஃபஸ்லுல் அவ்வல்னு போட்டாங்க பார்த்தீங்களா, முதல் பகுதி அல் ஃபஸ்லுல் அவ்வல். அன் உமர் இப்னு அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹுவை தொட்டு அறிவிக்கப்படுகிறது. கால அவர்கள் சொல்கின்றார்கள், பைனா இருக்கா, பைனா நஹனு இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாவிடத்திலே நாங்கள் இருந்த பொழுது, தாத்த யௌமின் ஒரு நாள் ரசூலுல்லாவிடத்திலே நாங்கள் இருந்த பொழுது, இது அந்த நேரத்திலே தலா அலைனா எங்களிடத்திலே ஒரு மனிதர் வெளிப்பட்டார். ரஜுலுன் ஒரு மனிதர் எங்களிடத்தில் என்ன செஞ்சாரு, நாங்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல இருக்கும்போது வெளிப்பட்டார். அவர் எப்படி இருந்தார், ஷதீது பயாலி சியாபி கடுமையான வெள்ளையுடைய ஆடை போட்டிருந்தார். அவர் போட்டிருந்த வெள்ளை பியூர் ஒயிட், புரிஞ்சா? வெள்ளை ஆடையிலே நல்ல பியூரான வெள்ளை ஆடை அணிந்திருந்தார். ஷதீது சவாதி ஷஅரி அவருடைய முடி எப்படி இருந்துச்சு, கடுமையான கருப்பாக இருந்தது. அப்படிப்பட்ட மனிதர். ஆனா லா யுரா அலைஹி அஸரு சஃபர் அவரின் மீது அறியப்படவில்லை, அஸரு சஃபர் பயணத்துடைய அடையாளம் அறியப்படவில்லை. எங்கேயோ
சஃபர் செஞ்சு வந்தவர் மாதிரியும் தெரியல. ஆனா வலா யஅரிஃபுஹு மின்னா அஹதுன், எங்களிலிருந்து எந்த ஒருவரும் அவரை அறியவும் இல்லை. இந்த ஊருக்காரர் மாதிரியும் தெரியல, வெளியூர்லேருந்து சஃபர் செஞ்சு வந்தவர் மாதிரியும் தெரியல. அவரிடத்துல பயணத்துடைய அடையாளமும் அறியப்படலை. எங்களிலிருந்து யாரும் அவரை அறியவில்லை. ஹத்தா, எந்த அளவுக்கு அவர் வந்தார்னா, ஜலச இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவிடத்திலே வந்து என்ன செய்தார்? அவர் அமர்ந்தார். மேலும் என்ன செய்தார்? தன்னுடைய அந்த முட்டிங்காலை இணைத்தார். ஃபஸ்னத ருக்குபத்தைஹி இலா ருக்குபத்தைஹி, தன்னுடைய முழங்காலை ரசூலுல்லாவுடைய முழங்காலுடன் இணைத்து, வலா கஃபைஹி அலா ஃபஹ்தைஹி, தன்னுடைய கைகளை தம் தொடையின் மீது வைத்து அமர்ந்தார். ரசூல்லா பக்கத்தில் நேராக போய் உட்காந்துட்டார். ரசூல்லாவுடைய முட்டியோட தன்னுடைய முட்டியை இணைத்து தன்னுடைய 2 கையும் தன்னுடைய தொடையின் மீது வைத்து ரொம்ப அதபா உட்கார்ந்துட்டார். வகால, மேலும் கேட்டார், யா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி எனக்கு என்ன செய்யுங்கள், சொல்லுங்கள். அப்போ உடனே ரசூல்லா சொல்றாங்க, ரொம்ப முக்கியமான ஹதீஸ். இந்த ஹதீஸே ஜிப்ரீல். இந்த ஹதீஸுக்கு பேர் என்னது? அல் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் அன் தஷ்ஹத, நீ சாட்சி சொல்வது, அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நிச்சயமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார் என்று நீ சாட்சி சொல்வது, வ துகீம ஸலாத், மேலும் தொழுகையை நீ நிலைநாட்டுவது, வ துஅதி ஸகாத், மேலும் ஜக்காத்தை நீ கொடுப்பது, வ தஸூம ரமலான், ரமலானில் நீ நோன்பு வைப்பது, வ தஹஜ்ஜுல் பைத்த, அல்லாஹ்வுடைய வீட்டை நீ ஹஜ் செய்வது, இனிஸ்ததா இலைஹி சபீலா, அதனின் பக்கம் உனக்கு வழி இருந்தால், வசதி இருந்தால் நீ அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை ஹஜ் செய்வது. கால சதக்த, அந்த மனிதர் என்ன செஞ்சாரு? பரவாயில்ல, கரெக்டா சொல்லிட்டீங்களே, சதக்த, நீ உண்மையை சொல்லிவிட்டீர்களே. அப்போ உடனே உமர் அலி அல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅஜிப்னா லஹு, நாங்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டோம். யஸ்அலுஹு வ யுஸத்திகுஹு, கேள்வி கேட்டுட்டு தெரியாதவர் மாதிரி கேள்வி கேட்டாரு. பதில் சொன்னோன்னே எப்படி செய்யறாரு? கரெக்டா சொல்லிட்டீங்களே அப்படின்றாரு. வ யுஸத்திகுஹு, மேலும் அதை உண்மைப்படுத்துகிறார். கேள்வியை கேட்கிறார், மேலும் அதை உண்மைப்படுத்துகிறார். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டோம். கால ஃபஅக்பிரி அனில் ஈமான், அடுத்து என்ன கேட்கிறாரு? ஈமானை பற்றி எனக்கு சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அன் துமின பில்லாஹி, நீ அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது, வ மலாயிகத்திஹி, மலக்குமார்களை கொண்டு, வ குத்துபிஹி, வேதங்களை கொண்டு, வ ருசுலிஹி, ரசூல்மார்களை கொண்டு, வல் யௌமில் ஆஹிரி, மறுமை நாளை கொண்டு, வ துமின பில் கத்ரி, கலா கதரை கொண்டு நீ ஈமான் கொள்வது, ஹைரிஹி வ ஷர்ரிஹி, நலவும் மேலும் தீமையும் அல்லாஹ்விடமிருந்து தான் வருகிறது என்கிற அந்த கலா கதரை கொண்டு நீ ஈமான் கொள்வது. கால, உடனே அவங்க என்ன சொன்னாங்க? சதக்த, நீ உண்மையை சொல்லிவிட்டாய். கால, அடுத்து கேட்குறாங்க, ஃபஅக்பிர்னி அனில் இஹ்சான், எதை பற்றி எனக்கு அறிவியுங்கள்? இஹ்சானை பற்றி அறிவியுங்கள். விளங்குச்சா? இஹ்சான்னா என்ன? இதான் தஸவுஃப், ஆன்மீகம்னு சொல்றாங்க. என்னது? அன் தஅபதல்லாஹ, நீ அல்லாவை வணங்குவது. நீ அல்லாவை வணங்குவது. எப்படி வணங்குவது? க அன்னக தராஹு, அவனை நீ பார்ப்பதை போன்று வணங்குவது. அவனை நீ பார்ப்பதை போன்று வணங்குவது. ஃபஇல்லம் தகுன் தராஹு, நீ அவனை பார்க்காவிட்டால், ஃபஇன்னஹு யராக, அவன் உன்னை பார்க்கிறான் என்று வணங்குவது. நீ அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி வணங்குவது, உன்னால் பார்க்க முடியலனா அவன் உன்னை பார்க்கிறான் என்று வணங்குவது. இதில் 2 நிலை இருக்கு. ஒன்று முஷாஹதா, இன்னொன்று முராகபா. என்னது? முஷாஹதா என்றால் என்ன? நாம் அல்லாஹ்வை பார்ப்பது. சதா அல்லாஹ் நம்ம புறக்கண்களால் பார்க்க முடியாது இந்த உலகத்தில்.
மறுமையில் தான் அல்லாஹ்வை நம்ம புறக்கண்களால் பார்க்க முடியும். உள்ளத்தில் அல்லாஹு தஆலா அகக்கண்களை வைத்திருக்கிறான். பசாரத் உள்ளத்தில் எல்லாம் செஞ்சிருக்கிறான். ஒரு மனிதன் என்ன செய்யறான்? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிற போது அல்லாஹு தஆலா 2 கண்களுக்கு இருக்கிற பார்வையை போன்று உள்ளத்துடைய பார்வையை அல்லாஹ் திறந்து விடுகிறான். அப்போ புரிஞ்சா? அப்போ நம்மகிட்ட அல்லாஹு தஆலா நமக்கு உள்ள பார்வையை திறந்து விட்டா அதன் மூலியமாக யாரை நாம் பார்க்கலாம்? அல்லாஹ்வை பார்க்கலாம், முஷாஹதா செய்யலாம். புரிஞ்சா? அல்லாஹ்வை என்ன செய்யலாம்? இது வழிமாறுகளுடைய அந்தஸ்துல மிக உயர்ந்த படித்தரம் தான் எது? முஷாஹதா. இது எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. கிடைக்கணும்னா அந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ்ட்ட ஃபனாவாகணும். நமக்குன்னு ஒன்றுமே இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக நம்ம ஆயிட்டா அந்த கண்கள் திறக்கப்படும். நம்ம அல்லாஹ்வை என்ன செய்யலாம்? முஷாஹதா செய்யலாம். வழிமாறுகள் செஞ்சாங்க. இதுக்கு அடுத்த எல்லாரும் சாதாரண ஸ்டேஜ் முராக்கபா. என்னது முராக்கபானா? என்ன? அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான்ற எண்ணத்திலே இருப்பது. ராக்கப யுராக்கிபு முராக்கபா. ஒருத்தன் பாவம் செய்யாமல் இருக்குன்னா இந்த 2 ஸ்டேஜ். ஒன்று, இவன் அல்லாஹ்வை பார்த்தா உஸ்தாது பார்க்குறாங்க, தப்பு செஞ்சிருவோமா? உஸ்தா பார்க்குறாங்கடா, உஸ்தா பார்க்குறாங்க. அத்தா பார்க்குறாங்க, அத்தா பார்க்குறாங்க. டேய், ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறோம், பல்லானதை பார்க்குறோம். டக்குன்னு அத்தா பின்னாடி இருந்து பார்க்குறாங்க, தெரிஞ்சிடுது, ஆகா நிழல் தெரியுது. டக்குன்னு என்ன செய்கிறோம்? மாற்றி விட்றோம். அத்தா பார்க்குறாரா டேய். அப்போ நம்ம பெற்றெடுத்த தந்தை பார்க்கிற போது நம் ஒரு காரியத்தை செய்வதற்கு தயங்குகிறோம், ஒரு பாவமான காரியத்தை. நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் பார்க்கிற போது ஒரு செய்யக்கூடிய செயலை செய்வதை விட்டு நம்ம தப்பிக்கிறோம். அப்போ அல்லாஹ் நம்மளை பார்க்குறாண்டோ, அல்லாஹ்வை நம்ம பார்க்குற உணர்வு நமக்கு அந்த ஹால் ஏற்பட்டுருச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம், தவறு செய்ய மாட்டோம். முஷாஹதானா என்ன தெரியுதா? முஷாஹதானா என்ன? அல்லாவை நாம் பார்ப்பது. ஷாஹத யுஷாஹிது. முராக்கபானா அல்லாஹ் நம்மை பார்ப்பான். ஓகேவா? அப்போ அன்த அபுதல்லாஹ் தெரியுதுல்ல? சொல்லுங்க, வாசிங்க. அன்த அபுதல்லாஹ, நீ அல்லாவை பார்ப்பதை போன்று வணங்குவது, நீ பார்க்காவிட்டால் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்று வணங்குவது. அடுத்து ஃபஅக்பிர்னி அனி ஸா, மறுமை நாளை பற்றி எனக்கு அறிவித்து கொடுங்கள்னு கேட்குறாரு. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மல் மஸ்ஊல் அன்ஹா, மறுமை நாளை பற்றி கேட்கப்பட்டவர் யாரு? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்ட்ட தானே கேட்கிறார் அந்த மனிதர். மறுமை நாளை பற்றி கேட்கப்பட்டவர் பி ஆலம், மிகவும் அறிந்தவர் ஒன்றும் இல்லை. மினசாயில், யாரை விட? கேள்வி கேட்டவரை விட கேள்வி கேட்கப்பட்டவர் அதை பற்றி மிகவும் அறிந்தவர் ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் சொல்லிடுறாங்க. ஹிக்மத் தான் என்ன செஞ்சிடறாங்க? பதில் சொல்லிடுறாங்க. ஏன்னா வந்தது யாருன்றது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது. அடுத்து சொன்னாங்க, அந்த மனிதர் கேட்டாரு, சரி இப்படி சொல்லிட்டீங்க, ஃபஅக்பிர்னி அன் அமாராத்திஹா, மறுமை நாளுடைய அடையாளங்களை என்ன செய்யுங்க? மறுமை நாளுடைய இந்த அவுலியா யாஹி கும் பி கிதாபிக் கும் கும் இதா நாம அஹதும் மினல் ஃபஸ்ல் அலைஹ யகூம ஃபில் ஃபஸ்ல் ஹத்தா யுத்திம்ம. அவன் என்னது? மறுமை நாளுடைய அமாராத்துனா அஷ்ராத்துன்னு அர்த்தம். அடையாளங்களை அறிவித்து கொடுங்கள். கால சொல்றாங்க, அன் தலித, அடையாளத்தை சொல்றாங்க பாருங்க. அல் அமத்து, ஒரு அடிமை பெற்றெடுப்பாள். ஒரு அடிமை பெற்றெடுப்பாள். யாரை பெற்றெடுப்பாள்? ரப்பதஹா, தன்னுடைய எஜமானரை பெற்றெடுப்பாள். ஒரு அடிமை என்ன செய்வாள்? தன்னுடைய எஜமானரை பெற்றெடுப்பார். அப்படின்னா என்ன? அதுக்கு 3 விதமான கருத்துக்கள் சொல்லப்படுதுல. அதுல ஒரு கருத்து என்ன? மகன் எஜமானராயிருவான். அவனை பெற்றெடுத்த தாய் அந்த மகனால் அடிமையை போன்று நடத்தப்படுவார். இது கியாமத்துடைய அடையாளம். அம்மா மதிக்க மாட்டான். ஒரு அடிமை எப்படி நடத்துகிறோமோ, ஒரு அடிமை பெண்ணை எப்படி கீழ்த்தரமாக நடத்துவாங்களோ அந்த மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றெடுத்த தாயை நடத்துவாள். அதுதான் அந்த இபாரத்துடைய கருத்துன்னு சொல்றாங்க.
இறங்குச்சா? அப்போ ஒரு பிள்ளை என்ன செய்வார்? தன்னுடைய தாயை அடிமை போல நடத்துவார். அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு அடிமை பெண் எஜமானரை பெற்றெடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று என்ன கருத்து அப்படின்னா, அடிமை பெண்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை வளர்த்து ஆளாகி ஆட்சி தலைவர்களாக மாறுவார்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அடிமை பெண்கள் வளர்த்த அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க? வளர்ந்து ஆளாகி அவங்க ஆட்சி தலைவர்களாக ஆகுவார்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, ரெண்டு கருத்து சொல்லிட்டேன். மூணாவது கருத்து என்னன்னா, போர்கள் அதிகமாகி, என்னது, போர் அதிகமாக நடந்து போர் கைதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகி யார் என்று தெரியாமல் ஒருவன் தன் தாயையே விலை கொடுத்து வாங்குகிற நிலைமைக்கு மக்களிடத்தில் சண்டைகள் அதிகமாயிரும். போருன்னு அதில் போர் கைதிகள் அதிகமாகி யாரை விலை கொடுத்து வாங்குறோம்? போர் கைதிகள் விலைக்கு விற்கப்படுவாங்க, தெரியுமா? அப்படி விலை கொடுத்து வாங்கும் போது தன்னுடைய தாயையே போர் கைதியாக விலைக்கு வாங்குவான் மகன். ஆனால் அவனுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மக்களிடத்தில் சண்டைகளும் போர்களும் அதிகமாகிவிடும். இது கியாமத்துடைய அடையாளம். அதைத்தான் ரசூலுல்லாஹ் அந்த வாசகத்தில் சொல்கிறாங்கன்னு சில விரிவுரைகளில் சொல்கிறாங்க. மொத்தம் 3 கருத்து சொல்லியிருக்கேன். என்ன கருத்து? ஒரு பிள்ளையே தாயை அடிமை போல நடத்துவாங்க, அது ஒரு கருத்து. ரெண்டாவது, அடிமை பெண்கள் வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளை அரசாட்சி ஆளும். மூணாவது, விலைக்கு வாங்குற அளவுக்கு வந்து. இப்போ இது ஒரு அடையாளம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன் தலிதல் அமத்து ரப்பத்தஹா. அடுத்து பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமான கருத்து. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ அன் தர, நீ பார்ப்பாய், அல் ஹுஃபாத்த, செருப்பு போடாதவனை நீ பார்ப்பாய். செருப்பு போடாதவன், ஹுஃபாத்னா என்னது? செருப்பு போடாதவனை. அல் உராத், அரைகுறை ஆடைகளை அணிந்தவனை நீ பார்ப்பாய். செருப்பு போடாத அரைகுறை ஆடை அணிந்தவனை நீ பார்ப்பாய். அல் ஆலத்த, ஏழையான அரைகுறை ஆடை அணிந்த செருப்பு போடாதவன்களை எல்லாம் நீ பார்ப்பாய். அது மட்டும் இல்லை, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ரியா ஷாய், ஆடுகளை மேய்ப்பவன். நல்லா கவனிங்க, ரியானா ஆடு மேய்ப்பவன் அர்த்தம். ராய், ஷாத்துடைய பன்மை ஷா, ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஏழையான அரைகுறை ஆடை அணிந்த செருப்பு போடாதவனை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். யத்ததாவலூன ஃபில் புன்யான், உயர்ந்த கட்டடங்களை கட்டி செல்வந்தர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள். யத்ததாவலூன ஃபில் புன்யான். புன்யான் என்னது? அவங்கெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? உயர்ந்த கட்டடங்களை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இபாரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, காலில் செருப்பு போடாத, முழுசா ட்ரெஸ்ஸு போடாத, வசதியற்ற பரம ஏழை. எந்த அளவுக்கு ஏழை அப்படின்னா, ஆடு மேய்க்கிற இவன்கிட்ட கூட செல்வம் கொளிக்குமா? எப்ப? கியாமத்து நாள்ல. எந்த அளவுக்கு செல்வம் கொளிக்கும்னா, எத்த தாவலுன போட்டி போட்டுக்கொண்டு கட்டடத்தை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு பார்க்குறோம்ல, என்ன செய்வாங்க? போட்டி போட்டுக்கொண்டு கட்டடம் கட்டி அழகு பார்ப்பாங்க, பெருமை அடிப்பாங்கன்றாங்க. இது ஒரு கருத்து. இந்த வார்த்தைக்கு இது ஒரு கருத்து. அப்போ இந்த வஸ்ஃபு உள்ளவெல்லாம் உயர்ந்த கட்டடங்களை போட்டி போட்டு கட்டி பெருமை அடிக்க ஆரம்பிச்சிருவான். இன்னொரு கருத்து, ஆட்சி அதிகாரத்திற்கு தகுதியற்றவர்கள் எல்லாம் ஆட்சியை கைப்பற்றி, ஆட்சி அதிகாரத்திற்கு தகுதியற்றவெல்லாம் ஆட்சியை கைப்பற்றி, ஆட்சி கையில் வந்தால் செல்வம் கையில் வந்துருமே, செல்வங்களை கைப்பற்றி மாளிகைகளை கட்டி மகிழ்வார்கள். பார்க்குறோம்ல, நம்முடைய முன்னாள் முதல்வர் அம்மா அப்படின்ற அழைக்கப்படுகிற
அம்மா ஜெயலலிதா அம்மா. சுபஹானல்லாஹ். அந்த கபுல மௌத்திஹா ஹிய தஹபத் இலா ஜெயில் இலா சிஜின் லி ஐ ஷைஇன் தஹபத் ஐ ஷைஇன் மஹ்கமு கர்நாடகா ஆத்தா தீர்ப்பு ஹுக்கும் இன்னஹா அஜ்மஅ கஸீரும் மினல் அம்வால் வலிதா ஹிய தஹபத் மர்ரத்தைனி இலா சிஜின் லி ஜம்இல் மால். விளங்குச்சா? பாத மௌத்திஹா அல்லாஹு அக்பர் இதா தகல்னா ஃபி பைத்திஹா. சேலை அது ஒரு பல நூற்றுக்கணக்கான சேலை, நகை, செருப்புனா 100 ஜோடி செருப்பு. எப்பா செம்ம. இப்போ அது எல்லாமே அரசு உடைமையாயிருச்சு தெரியுமில்ல. சொத்து குவிப்பு வழக்கில் தான் அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு, ஜெயிலுக்கு போச்சு. ஜெயிலில் இருந்துச்சு அந்த அம்மா. அதில் குற்றவாளி யாருன்னா அதுவும் குற்றவாளி, சசிகலாவும் குற்றவாளி. சசிகலா கரெக்டாக அந்த அம்மா மண்டையை போட்டோன்னே என்ன செஞ்சிச்சு, இது உள்ள பொதுச் செயலாளராக எப்படியோ முதலமைச்சர் எல்லாம் பிளான் போட்டுச்சு. அதுக்குள்ளே தீர்ப்பு வந்துருச்சு, வெஸ்டாய் ஆப்பு ஜெயிலுக்கு போயிடுச்சு எல்லாம் சேர்ந்து. பாருங்க எப்படி எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க. அப்பா இன்னைக்கு எல்லாமே அதுதானே, ஆட்சி அதிகாரத்திற்கு எல்லாருமே பெரிய கோடி. அதாவது எவனும் நல்லவன் கிடையாது, இவனுக்கு இவன் நல்லவன் அப்படிதான் கருத்து. இவனுக்கு இவன் பரவாயில்லடா, யாரையும் நல்லவன் நீங்க சொல்ல முடியாது. என்னது, இவனுக்கு இவன் பரவாயில்ல, சரி இவனுக்காக ஓட்டு போடுவோம், நம்மளே அடிக்காம இருப்பான் அப்படின்னு அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி விளங்குச்சா? எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த கருத்து சொல்கிறேன். அப்போ என்ன செய்வாங்க, ஆட்சி அதிகாரத்தை இப்போ கூட என்னாச்சுன்னா ஆந்திராவில் வந்து ஆட்சி மாறிடுச்சுல்ல. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இதுவாயிட்டாப்புல, இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு வந்துட்டாப்புல. இப்போது ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒரு மாளிகை கட்டியிருக்கானா, அது ஃபுல்லாக யூடியூப்பில் வருது. அவன் ஒரு மாளிகை கட்டியிருக்கான். எப்பா என்ன மாளிகைன்றீங்க? அவன் சொல்கிறாங்க பாத்ரூமில் போட்டிருக்கக்கூடிய குளிக்கிற டப்பு கூட லட்சம்ன்றான். 10 லட்சமோ என்னமோ போட்டிருந்தாங்க. வாங்க அதெல்லாம் ஃபுல்லாக யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் எப்படி ஆட்சி அதிகாரம் கையில் வந்துட்டா. அதுக்காக நம்ம எம்எல்ஏ எம்பி ஆகணும்னு ஆசை என்ன இல்லையா சார்? ஆனால் இதெல்லாம் கியாமத்துடைய அடையாளம். என்ன அடையாளம்? அப்போ இது ஒரு கருத்து, புரிஞ்சா? என்ன கருத்து? ஆட்சி அதிகாரம்லாம் தகுதி இல்லாமல் ஆட்சியை கைப்பற்றி அது மூலியமா செல்வத்தை பெற்று மாளிகை கட்ட ஆரம்பிச்சிருவான். ஓகேவா? அவ என்னது, அன் தரல் ஹுஃபாத்தனா என்னது, செருப்பணியாதவனை நீ பார்ப்பாய், அல் உராத்த அல் ஆலத்த ரியாஷா, ஆடு மேய்க்கக்கூடிய ஏழையான அரைகுறை ஆடை அணியக்கூடிய செருப்பில்லாதவனெல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு உயர்ந்த கட்டடங்களை கட்டுவார். விளங்குச்சா? கால அந்த அறிவிப்பாளர் சொல்றாங்க, சும்மா இன்தலக்க, இந்த மனிதர் வந்தார்ல, இவ்வளோ கொஸ்டின் கேட்டாரு, இன்தலக்க, அவர் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. ஃபலபிஸ்து மலியன், உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, கொஞ்ச நேரம் நான் அங்கே இருந்தேன், தங்கினேன், ரசூலுல்லாஹ் கூடயே என்ன இருந்தேன், கொஞ்ச நேரம் இருந்தேன். சும்மா காலலி, பிறகு ரசூலுல்லாஹ் என்னிடத்திலே கேட்டார்கள், யா உமர் அத்தத்ரி மனிசாயின், நீங்கள் அறிவீர்களா இவ்வளோ கேள்வி கேட்டது யாருண்டு? குல்து, நான் சொன்னேன், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் ரசூலும் தான் மிகவும் அறிந்தவர் என்று சொன்னேன். கால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சஃப்வான் ஃப இன்னஹு ஜிப்ரீல், நிச்சயமாக இவர்கள் ஜிப்ரீல், அத்தாக்கும் உங்களிடத்திலே வந்தார்கள், யு அல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார்கள். விளங்குச்சா? அப்ப தீன் என்பது இது எல்லாமே சேர்ந்தது தான். என்னது? ஈமான், இஸ்லாம், ஈமான், இஹ்சான், இது 3 சேர்ந்தது தான் என்னது, தீன். இதுல நம்ம ரசூலுல்லாஹ் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி கேட்டு
ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல வச்சு அங்க இருக்கிற சஹாபாக்களுக்கு இந்த இல்மை என்ன செஞ்சிட்டாங்க, கற்றுக் கொடுத்துட்டாங்க. இந்த ஹதீஸ்ல நிறைய செய்திகள் நமக்கு இருக்கு. ஒரு ஆசிரியரிடத்துல மாணவர் எப்படி அமரணும், எப்படி அதபோடு இருக்கணும், அது வருது. என்ன செஞ்சாங்க, உட்காரும் போதே பப்பரப்பேன்னு போய் உட்காரல, தூங்குற மாதிரி உட்காரல. என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய முட்டியோட நேராக போய் அப்படி உட்காந்துட்டாங்க. முட்டியோட முட்டியை இணைத்து அப்படி அதபோன முறையில் அப்படி உட்காந்துட்டாங்க. இதெல்லாம் ஒழுக்கத்தை நம்ம கற்றுக் கொடுக்குது. சரியா? இது ரொம்ப ஹதீஸ் ஜிப்ரேல். ஓகே, ஒரு ஹதீஸுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ரவாஹு அபு ஹுரைரா மா இஹ்திலாஃபி ஃபீஹி. அபு ஹுரைரா ரலியல்லாஹு இதே ஹதீஸை சின்னதாக வேறுபாடின் அடிப்படையில் வேறொரு கிதாபில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. எப்படி வருது, இதா ரஐத்த, அந்த கிதாபில் எப்படி வருது ஹதீஸு, இதா ரஐத்த, நீ பார்த்தால், அல் ஹுஃபாத்த, கால் செருப்பு அணியாதவனை, அல் உராத்த, அரைகுறை ஆடை உள்ளவனை, அசும்ம அல் புக்கும, எப்படி செவிடன் குருடன். செவிடன் குருடன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உண்மையான செவிடன் குருடன் இங்க சொல்லல, இந்த செவிட மாதிரி இருக்கிற செவிடன், எதையும் காதில் வாங்கிக்கிறதே கிடையாது, எதையும் பார்க்கறது அப்படி இருக்கிறது. சில பேர் இருப்பாங்கள அப்படி, அந்த மாதிரி செவிடர்களையும் குருடர்களையும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாகரிகமற்று வாழக்கூடிய மக்கள், ஒரு நாகரிகம் இல்லாமல் வாழ்வாங்கல்ல, அந்த மக்களை குறிக்குது. செவிடர்களையும் குருடர்களையும் போன்று நாகரிகமற்ற வாழக்கூடிய அந்த மக்கள் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க தெரியுமா, முழுக்கள் அரவு எப்படி பார்ப்பீங்க, இந்த பூமியினுடைய அரசர்களா பார்ப்பீங்க. செருப்பு போடாதவங்களாம் அரசாட்சியில் உட்கார்ந்துருப்பான். சாமியார்லாம் என்ன செய்வான், முதலமைச்சராக இருப்பான். புரிஞ்சா? மை யஷ்ரபு பவுலல் பவுலல் என்னது பக்கரா ஒஹுவ யகூனு முழுக்கள் அருள், மை யகூனு எபியோ ஷாய் ஒஹுவ யகூனு பிரதமர். புரிஞ்சா? அப்ப நீங்க இவங்களெல்லாம் என்னன்னு பார்ப்பீங்க, முழுக்கள் அருளா பார்ப்பீங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபி ஹம்சின், 5 விஷயத்திலே லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹ், அந்த 5 விஷயம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் குர்ஆன் அடுத்த ஆயத்து ஓதுறாங்க. தெரியுமில்ல, இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸாஆ, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்விடத்தில் தான் மறுமையை பற்றி உண்டான நாலேஜ் இருக்கு. அது எப்போ மறுமை நாள் வரும் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். வ யுனஸ்ஸிலுல் கைஸ், மழை இறங்குவதை பற்றிய ஞானம். அடுத்து யாலமு மாஃபில் அர்ஹம், அர்ஹமுக்குள்ள இருக்கிற ஒன்றும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஒமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, ஒரு ஆன்மா நாளைக்கு என்ன சம்பாதிக்கும் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். உனக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்கும்ட்டு. ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயாரலின் தமூத், ஒரு நஃப்ஸு அவன் எங்கு மரணிப்பான் என்று அவனுக்கு தெரியாது. புரிஞ்சா? என்று அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அந்த ஆயத்தை முத்தஃபக்குன் அலைஹி, இது புகாரி முஸ்லிம்ல வருது. ஓகேவா? அடுத்த ஹதீஸ், அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி, நேரா உட்காருங்க, சுறுசுறுப்பாக உட்காருங்க, சேர்ந்து சொல்லுங்க. அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புனியல் இஸ்லாமு, இஸ்லாம் என்கிற இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது அலா ஹம்சின், 5 விஷயத்தின் மீது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇ ஸகா வல் ஹஜ்ஜி வ ஸௌமி ரமலான். ஓகேவா? இந்த ஹதீஸ் நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான், 5 தூண். அடுத்து பாருங்க, அன் அபி ஹுரைரத்த ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஈமானு, ஈமான் என்பது பிலஉ வ சபஊன ஷுஅபத்தன், தோராயமாக 70 கிளைகள் உடையது. ஃபஅஃலலுஹா, அந்த கிளைகளிலே மிகவும் சிறந்தது கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது. வ அதுனாக, அதிலே மிகவும் தாழ்ந்தது இமாதத்துல் அதா, நோவினை தரக்கூடியதை நீக்குவது. அனி தரீக், பாதையை விட்டு நீக்குவது.
வல் ஹயாவு வெக்கப்படுவது ஷுஅபத்தும் மினல் ஈமான் ஈமானுடைய ஒரு கிளையாகும். ஓகேவா? அப்போ எத்தனை கிளைன்னு சொன்னாங்க? 70 கிளைன்னு சொன்னாங்க. இப்போ லைப்ரரியில் ஃபத்துஹுல் பாரியுடைய முதல் பாகத்தில் 72வது பக்கத்தில் இந்த கிளைகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. என்ன எழுதியிருக்காங்க? அந்த இமாம் ஃபத்துஹுல் பாரியுடைய இமாமு இந்த ஈமானுடைய கிளைகள் அம்முட்டையும் என்ன செஞ்சுருக்காங்க? எடுத்து எழுதியிருக்கிறாங்க. அதை எடுத்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தெளிவாக அர்த்தத்தோடு எழுதிட்டு வந்துடணும். 72வது பக்கத்தில் இருக்கு, முதல் பாகத்தில். விளங்குச்சா? மொத்தம் 72 கிளையா என்ன செஞ்சுருக்காங்க? அந்த 72 கிளையும் எழுதி வச்சுருக்காங்க. அதை தமிழ் அர்த்தத்தோட என்ன செஞ்சுருங்க? எழுதிட்டு வந்துடுங்க. ஓகேவா? என்ன முடிச்சுடுவான்னு பார்க்குறியா? அடிச்சு நினச்சிக்கோ மகனே. வாங்க. ஆனால் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ஆர்வப்படண்டா ரசூலோட ஹதீஸ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரசூலோட இன்னும் நடத்தணும் அப்படி ஆர்வப்படண்டா. தூங்கி வலியக்கூடாதுடா. ஏன்னா ஆசிகுமர் நம்ம என்னைக்கு இருப்போமோ போவோமோன்னு தெரியாது. கிடைக்கிற வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு கால அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹுவை தொட்டு அறிவிக்கப்படுகிறது. என்ன அறிவிக்கப்படுகிறது? கால ரசூலுல்லாஹி அல் முஸ்லிமு, எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான். முஸ்லிம் என்பவர் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. என்ன அர்த்தம்? முஸ்லிம்கள் ஈடேற்றம் பெறுகிறார்கள். மின் லிசானிஹி வ யதிஹி, யாருடைய நாவை விட்டும் யாருடைய கரத்தை விட்டும் முஸ்லிம்கள் ஈடேற்றம் பெறுகிறார்களோ, நோவினை விட்டு ஈடேற்றம் சலாமத்து பெறுகிறாரோ அவர்தான் முஸ்லீம். அப்போ நம்முடைய கையின் மூலமாகவோ நாவின் மூலமாகவோ இன்னொரு முஸ்லீமுக்கு நோவினை தந்தால் நாம் முஸ்லீமாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். புரிஞ்சா? அல் முஸ்லிமோ மன் சலிமல், ஃபேமஸான சொல்லுங்க. அல் முஸ்லிமோ மன் சலிமல், நம்ம மூலியமா நம்ம கையாலோ நம்முடைய யாருக்கும் என்ன இருக்கக்கூடாது? நோவினை இருக்கக்கூடாது. வஹாதா லஃபுல் புகாரி வலி முஸ்லிம், இது புகாரி முஸ்லீமுடைய சரி. இப்போ சொன்ன இபாரத்து புகாரியுடைய இபாரத். முஸ்லீமில் எப்படி வருதுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல முதல் ஃபஸ்லில் புகாரி முஸ்லீமில் வர்றது. முஸ்லீமில் எப்படி வருதுன்னா, ஒலி முஸ்லிமின் கால இன்ன ரஜுலன் சால நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் ரசூல்லாட்ட வந்து கேட்டார், ஐயுல் முஸ்லிமீன கைருன், முஸ்லிம்களிலே சிறந்தவர் யார் என்று கேட்டார். கால ரசூல்லா சொன்னார்கள், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. இல்லைங்கச்சா? ஓ மேலே ஒரு இபாரத்து விட்டம் பாருங்க. வல் முஹாஜிர், முஹாஜிர்னா ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு ஹிஜ்ரத் செய்பவருக்கு பெயர் முஹாஜிர். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள், எல்லாத்தையும் விட்டுட்டு முஹாஜிர். ஆனால் உண்மையான முஹாஜிர் யார் என்றால், மன் ஹஜர, யார் விட்டு விடுகிறாரோ, ஹஜரனா தரக்கன்னு அர்த்தம், யார் விட்டு விடுகிறாரோ, மா நஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தடுத்த ஒன்றை செய்வதை யார் விட்டு விடுகிறாரோ அவர் தான் உண்மையான முஹாஜிர். அல்லாஹ் என்னம்மா? அல்லாஹ் தடுத்த ஒன்றை யார், அவர் தான் யாரு? முஹாஜிர். விளங்குச்சா? அடுத்து எத்தனை ஹதீஸ் நடந்திருக்கு? 6. எழுதிடலாமா? அப்போ என்னென்ன சொல்லியிருக்கு? மசாபிஹ் சுன்னா எழுதின இமாமுடைய பெயர் பகவி ரஹிமுல்லா. மிஷ்காத்துல் மசாபிஹ், ஒளி விளக்குகளின் மாடம், அதை எழுதின இமாமுடைய பெயர் வலியுத்தீன் அபு அப்துல்லா முஹம்மது பின் அப்துல்லா அல் உமரி அத்திப்ரீசி அப்படின்னு பார்த்தோம். அந்த கிதாபுக்கும் இந்த கிதாபுக்கும் என்ன அமைப்புடைய மாற்றங்கள்னு பார்த்தோம். மொத்தம் எத்தனை ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கு, என்ன 3 ஃபஸ்லாக எப்படி பிரிச்சிருக்காங்கன்றதை பார்த்தோம். அதில் நியத் சம்மந்தப்பட்ட ஹதீஸும் ஒரு 5 ஹதீஸ் ஈமானுடைய பாடத்தில் பார்த்துருக்கு. சரியா? இன்ஷா அல்லாஹ் அதை எப்படியாவது எழுதாமல் வந்துடணும். இன்ஷா அல்லாவா லிகுல்லி இம்ரஇம் மா நவா.
எழுதணும். ஹதீஸ் இது இல்லாமல் பெண்டிங் வைக்காதீங்க, அப்பப்போ எழுதிடுங்க. இன்னும் ஒரு நீங்கள் என்ன லாஸ்ட் 4 மாதம் என்ன செய்ய போகிறீங்க? ஃப்ரீயாகிட போகிறீங்க. நடக்க போகிறது இப்போ தான். இந்த ஒரு 5 மாதம் சூடாக நடக்கும். அதுக்கப்புறம் 4 மாதம் சூடாக நடந்தது அப்படி சூடாக மறந்துடணும். அப்படி தானே நம்ம நிலவரம் அப்படி தான் இருக்குது. அப்போ அதனால் இந்த 5 மாதம் தான் நம்ம கையில் இருக்குது. எவ்வளோ நம்ம இது பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாடத்தை நம்ம அதிகப்படுத்தி விரட்டிட்டு போகணும். என்ன இலியாஸ் மோலா, உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு அந்த 5 மாதம் மாஷா அல்லாஹ் சிறப்பாக நடக்கும். அதனால் இன்னும் வேணும், இன்னும் நடத்தினா நல்லா இருக்குமே உஸ்தாத், இன்னும் கொஞ்சம் நடத்துங்க உஸ்தாத், இன்னொரு பக்கம் நடத்துங்க உஸ்தாத், அப்படி சொல்லணும். ஐயோ எக்ஸ்ட்ரா நடத்துகிறாரு அப்படி இருக்கக்கூடாது. என்ன நடத்துகிறாங்கன்றதே தெரியாமல் வாழவும் கூடாது. இன்னும் ஒரு பாருக்க ஹுவஃபில் மேராஜ் அலுன்னும் அரஜ உரிஜ பிஹி இலா இல்ல சமாயில் அவ்வல் சமாய் சாணி ஐந்து தப்த உமர் ஃபாரூக் முதல் வானத்துக்கு போயிட்டு வந்துட்டு எத்தனை வாரம் போனேன்? சித்திரத்து முத்தாக போயிட்டியோ? அல்லா யாராவது தூங்குனா அடுத்து இம்போஷன் அஜபன் லில் முஹிப்பி சொல்லுங்க. அஜபன் அஜபன் லில் முஹிப்பி சொல்லுங்க. கைஃப யனாமு குல்லு நௌமின் அலல் முஹிப்பி ஹராமுன் சொல்லுங்க. அஜபன் லில் முஹிப்பி கைஃப யனாமு குல்லு முஹிப்பின் அப்படியா குல்லு நௌமின் அலல் முஹிப்பி ஹராமுன் சொல்லுங்க. குல்லு நௌமின் அலல் முஹிப்பி ஹராம். அஜபன் ஆச்சரியம் என்ன, ஒரு காதலனை பார்க்கும்போது என்ன ஆச்சரியமா இருக்கு. அஜபனில் முஹிப்பி கைஃப யனாமு, உண்மையான காதலனாக இருந்தால் எப்படி தூங்குவான்? குல்லு நௌமின் அலல் முஹிப்பி ஹராமுன், உண்மையான காதலனாக இருந்தால் தூக்கம் என்பது அவன் மீது ஹராம். இது ஒரு கவிதை, புரிஞ்சா? அப்ப என்ன ஒழியா கல்யாணம் முடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் நைட்டில் போய் தூங்கிடுவான் அவன், அடுத்த நாள் டைவர்ஸ் ஆகி போயிடும். பசியோடு இருக்கிறோம், பிரியாணி சாப்பிடணும்னு ஒரு பெரிய இது, அல்லது என்னது திடீர்னு நமக்கு என்ன செய்யுது, கிரில்லு சாப்பிடணும்னு தோணுது, போய் உட்காந்துடுறோம், கிரில்லு முன்னாடி வச்சோன்னு தூங்கிடுவோமா? வா கிரில்ரா, இதுக்காக தான்டா இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு வச்சு திணிப்போம்ல. அப்போ உண்மையான ஒரு முஹிப்பாக நீ கல்வியின் மீது இருந்தாய், நீ தூங்குவதை பார்த்து ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா உண்மையான முஹிப்புக்கு தூக்கம் என்பது ஹராம். அதை நினைத்து 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 உனக்கு தூக்கமே வராது. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள்னு சொன்னா தூக்கத்தில் வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் ஆகுவது கனவுண்டார். அந்த மாதிரி கனவு. அப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, யாராவது இனிமேல் கிளாஸில் தூங்கினா, யார் தௌஃபிக்கு, யாராவது கிளாஸில் தூங்கினா நான் இப்படி கண் அசைப்பேன், எல்லாரும் என்ன செஞ்சிடணும், இந்த பைத்தை படிச்சிடணும். என்ன பைத்த? யாரோ ஒரு மெட்டை போடுங்களேன். அஜபன் லில் முஹிப்பி சொல்லு, ஏதோ ஒரு மெட்டை போடுங்க. அஜபன் லில் முஹிப்பி சொல்லு. மேலேருந்து பாஞ்சிட்டாங்களோ? சரி விடுங்க. சொல்லுங்க சீக்கிரம் உட்காருங்க. முஃபீஸ், இந்த பைத்தை நாளைக்கு மட்டும் போட்டுருங்க. நான் கண்ணை அசைச்சோன்னு யாரை தூங்கினா எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை படிச்சுட்டு, யார் அந்த தூங்கினாங்களோ அவங்க 10 தடவை இம்போசிஷன் எழுதணும் அந்த பைத்தை. இது நாங்கள் ஓதுற காலத்தில் இது இந்த ஷஃபீக் உஸ்தாத், கேரளா உஸ்தாத், அவர் நிறைய பைத்தாக வச்சுருப்பாங்க. வித்தியாசமான பைத்தெல்லாம் இருக்கும், டபுள் மீனிங் உள்ள பைத்து. ஏதாவது ஒன்று தூங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பைத்தை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது தூங்கினா இதை படித்து டக்குன்னு உஸ்தாதே பைத்தை படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கேரளா ஸ்டைலில் படித்து இம்போஷன் எல்லாரும் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருவோம்.
அப்போ தூங்குறவனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகி போயிடும், ஐயோ தூங்குனா நமக்கு வயிற்று படிச்சிருவாங்கடா அப்படின்னு என்ன செய்வாங்க, மாதிரியாக ஃபீல் பண்ணுவாங்க.